Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது அரிசி வடை. அதாவது 1 கப் அரிசி மாவுக்கு நம்ம 1/4 கப் ரவை எடுத்துக்கலாம். இத வந்து தண்ணியோட நல்லா mix பண்ணிட்டு இத நல்லா கெட்டி பதத்துக்கு வேக வெச்சுக்கணும். அதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம், 1/4 கப் ரவை எடுத்துக்கலாம். இது கூட வந்து பெருங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதாவது இது ரெண்டையுமே நம்ம வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிட்டு இத வந்து கொஞ்சம் நல்லா வேக வெச்சு கெட்டி பதத்துக்கு கொண்டு வரணும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு pan எடுத்துக்கலாம். panல தண்ணி ஊத்திக்கலாம். இது வந்து அதாவது ரவையும் அரிசி மாவும் நல்லா mix பண்ணிட்டு வேக வைக்கணும். இதையும் நல்லா mix பண்ணி விடுங்க. கூடவே அரிசி மாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாம நல்லா கலந்துக்கணும். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து அரிசி மாவு வந்து டக்குன்னு வந்து கெட்டியாயிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அதாவது இது கலந்து விடுறப்போ ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போதான் வந்து நல்லா வேகும். அதே மாதிரி கரெக்டான நம்ம கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது என்னன்னா இது வந்து வேக வேக அடியில் போய் நிற்கும். நம்ம அதனால கண்டினியூஸாக வந்து கை எடுக்காம கிளறிட்டே இருங்க. இது வந்து ஒரு 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் வேகிற டைம் எடுக்கும். இப்போ நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துட்டுருக்கு. இது வந்து அடி கனமான பாத்திரத்தில் தான் வச்சு கிளறணும். இல்லைன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். அதே மாதிரி கருப்பு ஆயிடுச்சுன்னா வடை வந்து நல்லா இருக்காது. தீஞ்ச வாசம் மாதிரி அடிக்கும். கட்டி இல்லாமல் அப்படியே கிளறிட்டே வாங்க. நல்லா சுருண்டு வர டைமுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியாக சுருண்டு வரணும். இப்போது இது நல்லா சுருண்டு வந்துருச்சு. அதாவது நல்லா அரிசியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனில் ஆற வச்சுக்கலாம். இதில் வந்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கரெக்டான பதம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். கெட்டி மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண வேண்டியது ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, சீரகம் 1/2 டீஸ்பூன், இஞ்சி 1 துண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 2 பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு, அதாவது அந்த பதம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து லூஸாக இருந்துச்சுன்னா இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேக வச்ச மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கைவிட்டு பிசைஞ்சுக்கோங்க. அதாவது இது வந்து அடிக்கடி வந்து ஒட்டும் இந்த மாதிரி. அந்த டைமுக்கு நம்ம தண்ணி வந்து பக்கத்துலேயே வச்சுக்கலாம். அது கூட கை வந்து நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம் ஆப்ஷனல். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சீரகம் ஆட் பண்ணிங்கன்னா. இது கூட நம்ம பெருங்காயம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாவு வந்து இந்த மாதிரி ஒட்டும். இப்போ நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். வடை சுடுறப்போ டேஸ்ட்டும் வந்து ஜாஸ்தி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் வச்சு நம்ம நல்லா ஆயில் அதாவது தடவிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதாவது ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் அதாவது இந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வடையாக சுட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. அதாவது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும். பெருசாக எடுக்க வேண்டாம். சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதாவது ஈஸியாக நம்ம பொரிச்சுக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வடையாக தட்டி வச்சுட்டோம். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வேக விடணும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இடையில திருப்பி போட்டுக்கோங்க. பொன்னிறம் ஆனதையும் எடுத்துக்கலாம். இப்போ பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துட்டோம். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம். சுவையான அரிசி வடை ரெடி. நான் அரிசி வடை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.